ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்சுவை சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 2 வகையான தோசை பார்க்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா ஆனியன் கேரட்லாம் போட்ட பிளெயின் தோசை. இன்னொன்று பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்ட நார்மல் மசால் தோசை. இது ரெண்டுமே சிம்பிளான தோசை தான். இது கடையில் வாங்காமல் வீட்டிலே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மசால் தோசைக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் மணமாக இருக்கும். இப்போது இது கூட ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் ஆப்ஷன் தான், நீங்கள் கொஞ்சம் கூட வேணாலும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இது கூட நான் பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த உருளைக்கிழங்கு கூட இந்த மசாலாவையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சிம்பிளான தோசையை நீங்கள் ஈஸியாக வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கெலாம் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போது நம்மளோட மசாலா அவ்வளோதான், ஈஸியான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த சைட் பார்த்திங்கன்னா நான் நார்மல் தோசை பேட்டர், அதாவது தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நம்ம நார்மலாக தோசை எப்படி ஊற்றுவோமோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போது சுற்றி நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் தோசை தான் செய்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்த்துக்கலாம். கூடவே கேரட்டும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. மூடி வைக்கிறதுனால அந்த கேரட்டும் கொஞ்சம் அந்த கேரட் வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வெந்து வரும். இப்போது சரியாக ஒரு 20 செகண்ட் மூடி இருக்கட்டும். இப்போது இதை திருப்பி போட்டுடலாம். நார்மலான ஆனியன் கேரட் தோசை ஈஸியாக வீட்டில் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நார்மலான கேரட் ஆனியன் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணலாம். இப்போது அடுத்து மசால் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி தோசை பேட்டரை ஊற்றிக்கோங்க. இது கூட நம்ம வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போது ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி மேலே போட்டுக்கோங்க. இப்போது சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அதே மாதிரி ஒரு 20 செகண்ட் நல்லா வெந்து வரட்டும். இப்போது 20 செகண்ட் அப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இந்த குவாரண்டைன் டைமில் இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான மசால் தோசையும் சட்டுன்னு வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.